මේ තමයි සුරේන්. සුරේන් අපිට හම්බෙන්නේ මැගසින් බන්ධනාගාරය ඇතුළේ. සුරේන් එදා අපෙන් අහපු පුංචි ප්‍රශ්නයක් තිබුණා. ඒ තමයි අවුරුදු 10ක් 15ක් 20ක් කිසිම හේතුවක් නැතුව බන්ධනාගාරගත කරපු කෙනෙක්ට නිදොස් කොට නිදහස් වීමේ තීන්දුවක් හම්බෙනවා. ඔබ හිතනවද ඔහුට තියෙන ඒ ගැන සතුටක්ද මොකක්ද කියලා ඔබ හිතන්නේ? ඔහු අපෙන් අහපු ප්‍රශ්නේ තමයි ඒ අවුරුදු 20 10 15 මට දෙන්නේ කවුද? මම හිතනවා අපි හැමෝම නිරුත්තර වෙන තැන එතන. ඒ නිසා මෙතන තිබෙන්නේ ලලිත් කුගන් සහෝදරවරු අතුරුදහන් වීම පිළිබඳ ප්‍රශ්නයක් පමණක් නෙවෙයි. මෙතන තියෙන්නේ අර සංඛ්‍යා ලේඛනවල තියෙන 60000කට වැඩි ප්‍රමාණයක් අතුරුදහන් වීම සම්බන්ධ ප්‍රශ්නයක් නෙවෙයි. අපි සියලු දෙනාගේ ජීවත් වීම පිළිබඳ ප්‍රශ්නේ. අප සියලු දෙනාට ජීවත් වීම සඳහා සටන් කිරීමට ඇති අයිතිය සම්බන්ධ ප්‍රශ්නේ. අප මීළඟට අදහස් දක්වීමට ආරාධනය කරන්නේ සිත්ති ජමීනා මහත්මිය. 2009 අවුරුද්දේදී මොහමඩ් හකීම් නම් ත්‍රිරෝද රත රියදුරා පැහැර ගැනීමකට ලක් වෙනවා. ඒ පැහැර ගැනීමට ලක් වෙන්නේ ඔහුගේ කිසිම වරදක්, ඔහුට පැහැදිලි කිරීමක් මේ කිසි දෙයක් නිසා නෙවෙයි. ඔහුගේ ත්‍රිරෝද රතේ පසුපස ගමන් කරන පුද්ගලයාව අත්අඩංගුවට ගැනීම සඳහා මේ දෙදෙනාම පැහැර ගැනීමට ලක් වෙනවා. 2009 මාර්තු මාසයේ පැහැරගත්ත මොහමඩ් හකීම්ව තමන්ගේ අම්මට ආපහු දකින්න හම්බෙනවා 2012 දී. කොහෙදද කියලා ඇහුවොත් එහෙම අරලියගහ මන්දිරේ. ඒකට ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මේ 2012 දැකපු දරුවා මොහමඩ් හකීම් නම් ත්‍රිරෝද රත රියදුරා අදටත් මේ අම්මා දැකලා නැහැ. පොලිස් පැමිණිල්ලක් තිබෙනවා. කිසිදු උසාවියක නඩුවක් විභාග වෙන්නේ නැහැ. මේකට යුක්ති ඉෂ්ට කරන්නේ කොහොමද? මගේ මීළඟ ආරාධනය සිත්ති ජමීනා මහත්මියට මේ සම්මන්ත්‍රණයේ අදහස් දැක්වීමට. கூடிக்கு அத்தனை பேருக்கு அன்பார்ந்த சலாம். என் மகன் 2009 3ஆம் மாதம் 21ஆம் தேதி கடத்தினாங்க கொழும்புல தான். அவரை போயிட்டு 15 வருஷமாவது இன்ன வரைக்கும் என்ன தகவலும் எனக்கு இல்லை. எல்லா விடவும் நான் போயிட்டு இருக்கிறேன். சுவிட்சர்லாந்து நான் 3 முறை போனேன். அங்கேயும் சொன்னாங்க என் பிள்ளைய கொழும்புல தானே காணாம போனாங்க, கொழும்புல தானே தேடி பார்க்கணும், எங்கேயுமே எங்களுக்கு தேடுறதுக்கு வழி இல்லை, நீங்க அங்கதான் தேடணுமா சரியென்று வந்துட்டேன். ஆனா என் பிள்ளைக்கு என்ன நடந்தது இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு விதமான தகவலும் எனக்கு இல்லை. நான் ஜெனீவாவுக்கும் போயிட்டு கோத்தப ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ரிஷி ராஜபக்ச அந்த ராஜபக்ச ஆண்டு இருக்கக்குள்ளதான் என் பிள்ளைய கடத்தினாங்க. என்ன காரணம் என்று எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு தகவலும் இல்லை. ஆனாலும் என் உயிர் இருக்கும் வரைக்கும் என் பிள்ளை எனக்கு ஓடமென்றது தான் எனக்கு ஆசை. ஏன்னு கேட்ட என் பிள்ளையோட குத்தம் என்னன்னு சொல்லணும். இதுதான் நடந்துச்சோட பிள்ளை இப்படித்தான் சொன்னாங்க, அப்படி சொன்னா நான் ஏற்றுக்கொள்வேன். மஹிந்த ராஜபக்ச ரிஷி ராஜபக்ச கோத்தம் நான் யாருக்குமே அரசாங்கத்துள்ள நான் இங்கே பிறந்து வந்தேன். இங்கே தொம்பெழுந்து வந்தவன் இல்லை, நான் மட்டக்குள் கொழும்புல பிறந்து வந்தேன். நான் வேண்டி வந்து நான் பயமே இல்லை. என் உயிர் போகணுக்கு என் புள்ள வரணும் வேண்டியதுதான் எனக்கு ஒரு ஆசை. ஆனால் என் பிள்ளைக்கு என்ன நடந்தேன்னு இன்ன வரைக்கும் இல்லை. அவர்கிட்ட கையில் ஐடியன்டிக்கு போனிக்கு லைசன்ஸுக்கு டிவிடிக்கு இன்னும் என்ன ஓணும் எடுத்து சொல்லணும் எனக்கு. ஏன்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு 2.5 வருஷம் அந்த பிள்ளையோட நீங்க அவரோட பிள்ளை அந்த பிள்ளை 16 வயசு ஆகுது. இப்ப 2வது பிள்ளைக்கு 12 வருஷம் ஆகுது. அந்த புள்ள அப்பாவை கண்டும் இல்லை, அப்பா பிள்ளைய கண்டும் இல்லை. அந்த நிலைமையில அவங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டம் தான். எங்களுக்கு கஷ்டத்தை பத்தி எங்களுக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை. எனக்கு ஒரு சல்லி என்றது எனக்கு எதிர்பார்க்க தேவையில்லை. என் புள்ள எனக்கு வரணும். ஏண்ட மௌத்துக்கு முந்தி என் பிள்ளைய கண்டுகொள்ளணும் தான் ஆசை. அரசாங்கத்துக்குள்ள ஆட்கள் அவங்களோட பிள்ளைய ஆசை காணாம போனா அவங்க ராணுவம் போலீஸ் நேவி போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க 3 நாள்ல அவங்களோட பிள்ளையில எடுத்துருவாங்க. அவங்களுக்கு பதவி இருக்கு, அவங்களுக்கு காசு இருக்கு, அவங்களுக்கு பணம் இருக்கு, எதையும் செய்யலாம். எங்களுக்கு அப்படி இல்லையே. நான் கஷ்டமான ஆட்கள். எங்களை உண்மையை நீங்க சொல்லணும். காரணம் என்னன்னு சொல்லணும். இதுதான் நடந்த கூட பிள்ளைக்கு. அப்ப நாங்க இதுக்கு ஒரு கத்த பாத்தியா நான் கொடுப்போம். எங்கட ஒரு மார்க்கத்துல ஒரு இதோண்டு இருக்குதானே நான் கொடுக்கறதுக்கு. அதனால அதை நாங்க செய்வோம். என்ன காரணத்தை நீ கொண்டு போன செல்றாங்க இல்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செஞ்சா இப்ப வந்திருக்க அரசாங்கம் இருக்க அவங்க சரி என் பிள்ளைய தேடி தந்தாங்கன்ற எனக்கு பெரிய ஒரு உதவி, எனக்கு ஒரு சந்தோஷம். என் புள்ள கவலைப்படுவது, என் மக்கள் எல்லாம் கவலைப்படுற. எனக்கு இப்ப சோம் இல்லை.
எனக்கு 61 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் நான் 45 வயசுலேருந்து நான் இன்ன வரைக்கும் தேடிக்கொண்டு தான் நிற்கிறேன். என் பிள்ளைக்கு என்ன நடந்தது இன்ன வரைக்கும் சொல்றாங்க இல்லை, பழக்கம் இல்லை, பேச்சும் இல்லை. ஏன் காரணம்? நாங்க ஸ்ரீலங்கால பிறந்து வந்ததுக்கா? நாங்க செஞ்ச என்ன பிள்ளைய நீங்க சொல்லுங்க. நாங்க அதுதான் கேட்கிறோம். எங்களோட பிள்ளைய நடந்ததை சொல்லுங்க. உங்களோட பிள்ளை இப்படித்தான் ஆவிச்சு, உங்களோட பிள்ளை இப்படித்தான் செஞ்சாங்க. நான் எதுனாத்தான் கொண்டு போ, நான் கொண்டுட்டேன். என்ன சொல்ல சொல்லி தொலைங்களே. ஏன் அப்படி செய்யாம இருக்கிறீங்க? இந்த இருக்கேன் என் பிள்ளையோட போட்டோ. நியாயம் ஒரு நாளைக்கு அல்ல, நிச்சயமா சத்தியமா நியாயம் தீர்ப்பான ஒரு நாளைக்கு. என்னோட மனம் கொதிக்கிற மட்டுக்கும் அல்லா பாதுகாத்து அவளை நல்ல வழியை கொடுப்பான். நிச்சயமா இந்த அரசாங்கத்தை விட்டதே கடவுளுடைய ஏற்பாடு தான். நான் எந்த நேரம் நஞ்சோ தொழுது வாங்க அல்ல, இந்த அரசாங்கத்துக்கு 225 பேர் தொலைஞ்சு போகணுமே தான் நான் நினைச்சேன். என்னை இப்பதான் எனக்கு உயிர் போடணும், பரவாயில்ல. இத்தனை முடிக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இத்தனை வேதனை